Hello. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது essay 500ல ஒரு 10 to 15 questions பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் பேசிக்ல இருந்து மீடியம் லெவல் தான். சோ பேசிக்கா உங்களுக்கு essay 500 ஓரளவுக்கு எனக்கு தெரியும் மேம் அப்படினா தைரியமா இத வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. சோ நான் ஆன்சர்ஸ் இதுலயே மார்க் பண்ணிருக்கேன். ரீசனிங்கும் கொடுக்க போறேன். சோ இந்த क्वेश्चन வந்து எங்க இருந்து நாங்க பிக் பண்ணிருக்கோம்? RTP ல இருந்தா, MTP ல இருந்தா இல்ல கேஸ் பேஸ்ட் சினாரியோல இருந்து பிக் பண்ணிருக்கமா? எல்லா சோர்ஸுமே இதுல கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு PDF வேணும் அப்படிங்கும்போது நீங்க வந்து என்னோட WhatsApp நம்பருக்கு you can send me hi ma'am எனக்கு வந்து இதோட PDF வேணும் அப்படினு கேட்டிங்கனா நான் கொடுப்பேன். எனக்கு வந்து 4th சாப்டரோட PDF மட்டும் என்னால கொடுக்க முடியல. ஏன்னா அது கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுச்சு. பட் மத்தபடி எனக்கு எல்லாத்தோட PDFும் இருக்கு. நீங்க கேளுங்க I'll give you. Okay? So without any further delay நம்ம பார்க்க போறது என்னன்னா essay 500. essay 500ல question number 1 என்ன சொல்றாங்க? The quantity of audit evidence obtained should be what? More than what is needed இல்ல sufficient to support the opinion இல்ல based solely on materiality மட்டுமா இல்ல independent of risk assessment இல்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவைக்கு அப்பாற்பட்டு நமக்கு அவசியமே கிடையாது. மெட்டீரியலிட்டியை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. நமக்கு ஒரு திருப்தி வரணும். நமக்கு வந்து என்ன ஒரு டவுட் இருக்கோ அந்த டவுட் கிளாரிஃபை ஆகுற வரைக்கும் நம்ம அந்த அதுக்கான ஆடிட் எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ சஃபிஷியன்சி இஸ் ஆல் அபவுட் வெதர் மை டவுட் இஸ் கிளாரிஃபைட் ஆர் நாட் அப்படிங்கிறத பற்றி தான். அதே மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கும் இந்த குவான்டிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக ஆடிட் எவிடன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வாங்கணும். எப்போது ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குன்னா எவிடன்ஸ் இன்னும் நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணணும். இல்லை ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, கண்ட்ரோல் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்ஹெரண்ட் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சஃபிஷியன்சி ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம் கூட. ஸோ வாட் இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை அங்கே ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சஃபிஷியன்சியுமே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதனால the correct answer is sufficiency to support the audit opinion. Okay? Second question போயிடலாமா? Which of the following is a substantive procedure கேட்குறாங்க. Inspection of document, is it a substantive procedure or observation of inventory count அப்படி இல்லைன்னா அனாலிட்டிக்கல் ரிவ்யூன்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இது வந்து ஒரு டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான். போயிட்டு ஒவ்வொன்றா டாக்குமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறது. ஸோ அது ஒரு டீட்டெயில்டான ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி இன்வென்ட்ரி கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம சும்மா உள்ளே போனோடனே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக செய்யக்கூடிய ஒரு வேலையே கிடையாது. அது நம்ம எப்போ பண்ணுவோம்? அப்சர்வேஷன் இஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அப்சர்வேஷன் ஆஃப் வாட் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்சர்வேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி கவுண்ட் அது வந்து இயரோட எண்டில் பண்ணுறது. ஸோ அது எப்படி உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ணுறதா இருக்கும். அது ரொம்ப சப்ஸ்டாண்டிவான எலாபரேட்டான ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆடிட்டில் செய்யக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ அதுவுமே வந்து அப்சர்வேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி கவுண்ட்டுமே ஒரு சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் தான். அனாலிட்டிக்கல் ரிவ்யூ, அனாலிட்டிக்கல் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு நடுவில் அக்கௌண்ட் ஹெட்டுக்கு நடுவில் எந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ட்ரெண்டு அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அனாலிட்டிக்கல் ரிவ்யூ. இது எல்லாமே உங்களுக்கு சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆடிட் எவிடன்ஸ் இஸ் ஆர்டினரிலி மோர் ரிலையபிள் வென் இட் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அது ரொம்ப ஹைலி ரிலையபிளாக இருக்கும் நீங்கள் பாருங்கள். நம்பர் 1, இன்டைரக்டாக நம்ம பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? நாட் ரிலையபிள். பெருசாக வந்து இட்ஸ் நாட் ஸோ மச் ரிலையபிள். ஓரல் ஃபார்மேட்டில் வாங்கினா ரிலையபிளாக இருக்குமா? இல்லை, ரிட்டன் ஃபார்மேட்டில் வாங்கினா தான் ரிலையபிளாக இருக்கும். அதுக்கடுத்தது ஃப்ரம் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ்லேருந்து வாங்கும்போது ரிலையபிளாக இருக்குமா? இருக்காதா? ரிலையபிளாக தான் இருக்கும். அப்புறம் ஜெனரேட்டட் இன்டர்னலி வித்தவுட் கண்ட்ரோல்ஸ், அட்லீஸ்ட் கண்ட்ரோல்ஸ் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இன்டர்னலாக கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் வேலிடிட்டி இருக்கும்னு நம்ம சொல்லலாம். கண்ட்ரோல்ஸே இல்லாதப்போ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற எவிடன்ஸ் எப்படி இருக்கும்? மட்டமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இட் டசன்ட் ஆட் மச் ஆஃப் ரெலவென்ஸ். எது வந்து உங்களுக்கு பயங்கர ரெலவென்ஸும் ரிலையபிலிட்டியும் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து, அதாவது தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுற அந்த ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Again I'm telling you these are the very basic and ரொம்ப medium levels of questions. ஸோ மேம் என்ன மேம் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுக்காக நான் ரொம்ப லைக் பேசிக் டு மீடியம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நான் எதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30யுமே அப்படியே அட்வான்ஸ்டு லெவலில் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. 30ல் அப் டு 18 கொஸ்டின்ஸு சும்மா மொக்க கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் ஒரு மீடியம் டைப்ஸில் வரும். ஒரு 5 கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃப் டைப்பில் வரும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட ஓவராக எனர்ஜியை எக்ஸாஸ்ட் பண்ணி நான் டஃப்பாக படிக்கிறேன் நான் வந்து வெறும் அட்வான்ஸ்டு லெவல் மட்டும் தான் படிப்பேன்னு அடம் பிடிக்காதீங்க. அப்போ நீங்கள் என்ன கூட நீங்கள் ஓவராக அட்வான்ஸ்டு லெவலை நோக்கி படிக்க பேசிக்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. So actually there is a web series called as Suits. It's an English web series.
அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் வந்து ஒரு பொண்ணு இருப்பா வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவா, பட் அவளுக்கு த்ரூ பண்ணவே முடியாது. அப்போ அவகிட்ட வந்து அவளோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நீ வந்து 100 மார்க்குக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுற, ஆனால் ஒரு 3-4 கொஸ்டினில் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த 3-4 கொஸ்டின் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, நீ மிச்சம் இருக்கிற 95 கொஸ்டினையுமே தப்பாக, that is time waste பண்ணிட்டு இருக்கேன். You should know that 95 questions are very simple and only 5-6 questions will be twisted. So மற்ற எல்லா கொஷின்ஸுமே இப்படி தான் ட்விஸ்ட்டாக இருக்குமோ, இது அந்த 5 கொஷின்ஸாக இருக்குமோ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 100ல் ஒரு 10 ட்விஸ்ட் கொஷின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, ட்விஸ்டடாக வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது உட்காந்துருக்கும் போது நீங்கள் அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த 10 கொஷின்ஸ் ட்விஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த கொஷினை பார்த்தாலும் இது ட்விஸ்ட்டாக இருக்குமோ இது ட்விஸ்ட்டாக இருக்குமோ இப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறதுல என்ன ஆகிடுது, 90 சிம்பிளஸ்ட் கொஷின்ஸையும் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. அதனால் ஆல்வேஸ் ரிமெம்பர், மெயின் எக்ஸாமில் அந்த 30 MCQs அட்டன் பண்ணும்போது அவுட் ஆஃப் 30 ஒரு 5-6 டஃப்பாக இருக்கலாம். மற்றது ஒரு 15 to 20 கொஞ்சம் காமனாக ரொம்ப ஈஸியாக நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவங்க நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக் ஷுர் தட் இன்னொன்று வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸும் பெருசாக கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக யூ கேன் கோ ஹெட் வித் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, இதுதான் டஃப் கொஷினாக இருக்குமோ இதுதான் ட்விஸ்ட் இருக்குமோன்னு நினைக்காதீங்க. யூ ஜஸ்ட் ரிமெம்பர் மெஜாரிட்டி ஆல்வேஸ் ரூல்ஸ். அப்போ மெஜாரிட்டி என்ன, அவுட் ஆஃப் 30 கொஷின்ஸ் அப் டு 20+ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுது, சிம்பிளாக தான் வரப்போகுது. ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் சிம்பிள். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் அந்த அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கக்கூடிய இதை கிராக் பண்ணணும்னா, ஐம் நாட் சேயிங் இட்ஸ் நாட் நெசசரி, இட் இஸ் நெசசரி. பட் அதை நினச்சி பயந்துக்கிட்டு நீங்கள் வெறும் அட்வான்ஸ்டு லெவலில் மட்டுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். சரியா? Question number 4. The concept of appropriateness of audit evidence includes what? Appropriateness. அதாவது நமக்கு இருக்கிற எந்த டவுட்டுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆடிட் எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா, அதை எக்ஸாக்டாக குறிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்குறாங்க. The concept of appropriateness considers what அப்படின்னு கேட்குறாங்க. குவான்டிட்டி மட்டுமா? இல்லை. காஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணதா? இல்லை. டைம்லினஸ்? என்னென்னா நமக்கு எதில் டவுட்டோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த எவிடன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், குடவுனில் இன்வென்ட்ரி இருக்கா இல்லையானே உங்களுக்கு டவுட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நேரில் போய் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி செக் பண்ணணும். இல்லை எனக்கு ஃபிசிக்கலி அங்கே இருக்குன்னு தெரியுது ஆனால் கவுண்ட்டில் ஏதோ பிரச்சனைனா நீங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு கவுண்ட் இட், வேறு வழி இல்லை, அதுதான் உங்களோட ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு அப்ராப்ரியேட்னஸ், உங்களுடைய டவுட் என்னவோ அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் உங்களோட பதில் இருக்கணுன்றதுனால ஆல்வேஸ் த ஆடிட் எவிடன்ஸ் ஹேஸ் டு பி மோர் ரிலையபிள் ப்ளஸ் இட் ஹேஸ் டு பி ரெலவெண்ட் இஃப் யூ வாண்ட் அ மோர் அப்ராப்ரியேட் அப்ரோச் டு தி ஆடிட் எவிடன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது question number 5. Question number 5 என்ன சொல்கிறாங்க, when using information produced by the entity as audit evidence, அது internal information பெரிய அளவில் நம்ப முடியாது. The auditor should obtain the evidence about what? உள்ளேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, மேனேஜ்மெண்ட்டே அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட பெட்டர் வந்து வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது தான். பட் சில நேரங்களில் எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கிட்டே நம்ம கலெக்ட் பண்ண முடியல, இன்டர்னலாக அவைலபிளாக இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டாக இருக்கா, நிஜமாகவே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அடிஷ்னல் நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அதோட அக்யூரஸியை பற்றியோ இல்லை அதோட ஒரிஜினாலிட்டியை பற்றியோ அது நிஜமாகவே நடந்துச்சா இல்லையான்றதை பற்றி நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, when using the information produced by the entity as audit evidence, the auditor should do what அப்படின்னு கேட்டால், the auditor should obtain the audit evidence about the accuracy இல்லை என்டிட்டியோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியா இல்லை ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் என்னன்றது நாங்கள் என்னதுக்கு போய் அப்டைன் பண்ணணுமா? should the auditor go and obtain the audit evidence about the auditor's independence? No, it's not necessary. அதே மாதிரி ரெண்டாவது ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் எவிடன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நல்ல ப்ராஃபிட் வர கம்பெனியாக இருந்தால் போய் சொல்ல மாட்டாங்கன்னு இருக்கா, இல்லை லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் போய் சொல்லுவாங்கன்னு இருக்கா? ஸோ இது எல்லாமே மித்து. அதனால தான் இது எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் அக்யூரசி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி செக்டு பிஃபோர் யூ ரிலை ஸோ மச் ஆன் தி இன்டர்னல் எவிடன்ஸ். அடுத்தது question number 6. Question number 6 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். What is question number 6? Which procedure is least likely to detect the overstatement of revenue? அதாவது அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதாவது இருக்கிறத விட அதிகமாக சேல்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸை செக் பண்ணுங்கள். எதெல்லாம் செக் பண்ணால் ஓவர் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம், எதெல்லாம் செக் பண்ணால் ஓவர் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்கள் பாருங்கள். நம்பர் 1, வெளியிலேருந்து யார்கிட்ட இருந்தால் பணம் வரணும்னு போட்டிருக்காங்களோ சன்ட்ரி டேட்டாஸ், அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கறது மூலிமா ஃபேக் சேல்ஸ் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். விச் மீன்ஸ் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேல்ஸை இங்கே கண்டுபிடிக்க முடியும்.
அடுத்தது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆன் சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் இந்த மாதம் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, இந்த வருஷம் இந்த மாதம் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு கம்பேர் பண்ணுறது மூலியமாக, அனலைஸ் பண்ணுறது மூலியமாக இந்த வருஷம் அந்த இடத்துல ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இருக்கா இல்லையான்றதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுவுமே ஓவர் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி எவிடன்ஸ் தான். மூணாவது வவுச்சிங் த சேல்ஸ் இன்வாய்ஸஸ். ஒவ்வொரு சேல்ஸ் இன்வாய்ஸாக எடுத்து அதில் எது ஃபேக்கு எது ஒரிஜினல் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்டிவாக ரொம்ப டீட்டெயில்டாக களத்தில் இறங்கி செக் பண்ணும்போது உங்களால் ஓவர் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதுவே நீங்கள் சேல்ஸ் பீப்புள் கிட்ட போயிட்டு இல்லை எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்க தான் முடிவு பண்ணி அதை ஓவர் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தப்பு பண்ணவங்கிட்டே நீங்கள் போயிட்டு என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ஹவு டு தே டெல் யூ, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ என்கொயரி ஆஃப் சேல்ஸ் பர்சனல் நீங்கள் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ எங்கெங்கே இருக்குன்றதை அவங்க கண்டிப்பாக சுட்டி காட்ட மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 7. MCQ 7. Sufficiency and appropriateness of the audit are what? Unrelated concept இல்லை, interrelated ஆமாம், identical கேட்டால் இல்லை. ஏன்னா sufficiency relates to quantity and appropriateness relates to the relevance and quality. ரெலவன்ஸ் அண்ட் குவாலிட்டி, ரெலவெண்ட்டாக இருக்கா, இது குவாலிட்டியான ஆடிட் எவிடன்ஸா, நம்மளோட டவுட்டை தீக்கிற மாதிரி ஒரு ஆடிட் எவிடன்ஸா அப்படின்னு. ஸோ இது வந்து இட் டீல்ஸ் அபவுட் குவாலிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ், இது டீல்ஸ் வித் குவான்டிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அன்ரிலேட்டடும் கிடையாது, ஐடென்டிக்கலும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ரெலவெண்ட் ஒன்லி டு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸா, அப்படிலாம் கிடையாது. த சஃபிஷியன்சி அண்ட் அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் ஷுட் பி தேர் லைக் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் ஆடிட். எந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணாலும், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணாலும், கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணாலும், டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பண்ணாலும், எதை பண்ணாலும் நீங்கள் சஃபிஷியண்டான அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது இஸ் லைக் த ப்ரிலிம், என்ன சொல்கிறது, அது ரொம்ப ஃபண்டமெண்டல். அதனால அது வெறும் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்க்கு மட்டும்தான் வரும்ன்றதுலாம் சுத்த போய் கிடையவே கிடையாது. அதனால இன்டர்ரிலேட்டட்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. தே சே தட் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் ஆடிட் எவிடன்ஸ். எப்போதுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஆடிட் எவிடன்ஸ் ஜென்ரலி இஸ் மோர் ரிலையபிள். அன்லெஸ் தெர் இஸ் சம்திங் வெரி ஃபிஷி அபவுட் தட் எக்ஸ்டர்னல் பார்ட்டி ஹூ இஸ் ப்ரொவைடிங் யூ த எவிடன்ஸ். ஜென்ரலி எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் இஸ் மோர் ரிலையபிள் தேன் இன்டர்னல். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் ஆடிட் எவிடன்ஸ் தட் இஸ் லெஸ் ரிலையபிளா, கிடையாது. மோர் ரிலையபிளா, ஆமாம். generally not required for receivables கிடையாது. whenever there is a lot of receivables, that is debtors கால் பண்ணி நிஜமாவே நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் இவ்வளோ இருக்கான்னு கேட்குறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் இன் கேஸ் ஆஃப் receivables இஸ் ட்ரூலி அப்ரிஷியபிள். அப்படிலாம் நீங்கள் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கடுத்தது கம்ப்ளீட்னஸ் அசர்ஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியில் ஃபோன் பண்ணி எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் கேட்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. நாட் ஜஸ்ட் ஃபார் கம்ப்ளீட்னஸ் அசர்ஷன், ஈவன் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ், ஃபார் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், ஃபார் அக்யூரசி, எல்லாத்துக்குமே நம்ம கேட்கலாம். ஸோ வாட் இஸ் இந்த இடத்துல வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா, மோர் ரிலையபிள் வென் பாசிட்டிவ், மோர் ரிலையபிள் வென் நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் there are two types of external confirmation. ஒன்று பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன், இன்னொன்று நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன். இதை நான் லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வாட் இஸ் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஒரு சன்ட்ரி டேட்டா இருக்காங்க, அவங்க பேர் ஆஷா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்ககிட்ட ஒரு இந்த என்டிட்டி கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க ஒரு 5 lakh rupeesக்கு. ஆஷாக்கு கால் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மெயில் அனுப்புறீங்க. மெயில் அனுப்பிச்சிட்டு 5 lakh rupeesக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆடிட்டராக நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. அவங்க ஆமாம் மேம் உண்மை அப்படின்னாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இல்லை 5 lakhsக்கு இல்லை, நான் 4 lakhsக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இதுக்கு பேர் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன். இல்லை நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ஒரு நெகட்டிவ் எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் கால் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஆஷாக்கு நீங்கள் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனுக்கு அனுப்புறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 5 lakhs தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னா அவங்க பதில் அனுப்ப மாட்டாங்க. இல்லை நான் 3 lakhsக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலோ, இல்லை நான் 6 lakhsக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னாலோ அப்போ மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம், நம்ம சொல்கிற டேட்டாவும் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்க டேட்டாவும் ஒன்றா இருந்தால் அந்த டேட்டா நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். இல்லை நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் வேறு, அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் வேறு, நம்ம மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். இதில் சில பல பிரச்சனைகள் இருக்கும். என்னென்னா, சம்டைம்ஸ் நம்ம அமிச்சு மெயில் ஐடி ஒரு ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டார், ஸோ அதனால் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ நம்ம என்ன நினச்சிப்போம், நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் அமிச்சா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல, விச் மீன்ஸ் நம்ம அமிச்ச நம்பர் தான் அவரோட புக்ஸில் இருக்குது போல இருக்குது, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் when it comes to negative confirmation. So it is always better to send positive confirmation when there is a high risk. நீங்கள் எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கிட்டேருந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஏரியாவாக இருந்தால் தயவு செஞ்சு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கேட்கணும் அப்படி சொல்கிறேன். கொஸ்டின் நம்பர் 9.
if audit evidence from one source is inconsistent with the other. For example, நீங்கள் உள்ள என்கொயரி பண்ணுறீங்க, சேல்ஸ் பீப்புள் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க, நிஜமாவே பார்த்துட்டு போய் சேல்ஸ் இன்வாய்ஸை செக் பண்ணால் அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ரெண்டுமே கொராபரேட் ஆக மாட்டேங்குது, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா அதை பற்றி இன்னும் தெளிவு கிடைக்கிறதுக்காக இன்னும் அதை இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ ரெண்டு இடத்துலேருந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆடிட் எவிடன்ஸ் கண்ணாபண்ணான்னு இருக்குது, மேட்சே ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா? விட்டுட்டு ஓகே டிஸ்ரிகார்ட் த லெஸ் ரிலையபிள் ரிசோர்ஸ் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போக மாட்டோம். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன லூஸா அப்படியும் போக மாட்டோம். சாம்பிள் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணிங்கன்னா அங்கே போகுது. இந்த இடத்துல நான் செக் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல கண்ட்ரோல் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க, என்கொயரி பண்ணும்போது கண்ட்ரோலே இல்லைங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா கண்ட்ரோல் டாக்குமெண்ட் ஒன்று வச்சுட்டு கண்ட்ரோல் இருக்குன்றாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சைட் பார்த்தா என்கொயரி பண்ணும்போது உங்கள் சேல்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாங்க, இல்லை இப்படி ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தா அதில் இந்த மாதிரி கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குன்றீங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி இன்கன்சிஸ்டன்ட். ஸோ வென் யூ ஃபைண்ட் தெர் இஸ் சம்திங் இன்கன்சிஸ்டன்ட், நீங்கள் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக என்ன பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிக்கணுமே தவிர நீங்கள் ஆல்ரெடி 10 டிரான்சாக்ஷன் நான் செக் பண்ணேன், இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 100 டிரான்சாக்ஷன் செக் பண்ணால் இந்த இன்கன்சிஸ்டன்சி போயிடுமான்னு கேட்டால் போகாது. ஸோ இன்கன்சிஸ்டன்சி இஸ் அ வெரி பேசிக் எலிமெண்ட் வேர் ஒரு எவிடன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆடிட் ப்ரொசீஜரை ட்ரை பண்ணி அதில் கிடைக்கிற எவிடன்ஸும் இன்னொரு ஆடிட் ப்ரொசீஜரை ட்ரை பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற எவிடன்ஸும் சுத்தமாக மிஸ்மேட்ச் ஆகும்போது நீங்கள் எவ்வளோ தான் சாம்பிள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் அது இன்னமும் வந்து எலாபரேட் தான் ஆக போதே தவிர அதுக்கு உங்களுக்கு ரீசன் கிடைக்க போகிறதில்ல. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு இன்வெஸ்டிகேட், எதனால் இந்த இன்கன்சிஸ்டன்சி வருதுன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது பெட்டர் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. Observation as an audit procedure is most effective for what? Observation நீங்கள் நின்று அப்படியே நிதானமாக கவனிக்கிறது, அவ்வளோதான். அப்போ மேத்தமெட்டிக்கல் அக்யூரசி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து நின்று கவனிச்சா போதுமா? பத்தாது. யூ ஹாவ் டு ரீகால்குலேட், யூ ஹாவ் டு ரீபர்ஃபார்ம், யூ ஹாவ் டு டூ த மேத் அகெயின். அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் அவங்க பண்ணியிருக்கிறது நீங்கள் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வெரிஃபைங் மேத் பண்ணும்போது நீங்கள் எதை தான் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்யூரசி தான் செக் பண்ண முடியுமே தவிர நம்ம மேத்தமேட்டிக்கல் அக்யூரசி பண்ணுறதுக்கு அப்சர்வேஷன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ரீகால்குலேஷன் மைட் ஹெல்ப். ரீகால்குலேஷன் அஸ் அன் ஆடிட் ப்ரொசீஜர் மைட் ஹெல்ப். அடுத்தது கன்ஃபார்மிங் த அக்கௌண்ட் பேலன்சஸ். கன்ஃபார்மிங் த அக்கௌண்ட் பேலன்சஸ்க்கு ப்ராபப்ளி எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது அசஸிங் த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் ரெக்கார்ட். கம்ப்ளீட்னஸாக தட் இஸ் ஏப்ரல் 1ஆம் தேதி நடந்த எதையுமே நான் மார்ச் 31 போடலை, எல்லாத்தையும் நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இயர் எண்டு வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் நடந்துச்சோ அத்தனை சேல்ஸையும் நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னா இல்லையான்னு பார்க்குறதுக்கு பேர் தான் கம்ப்ளீட்னஸ். ஸோ நான் கம்ப்ளீட்னஸை செக் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? அப்சர்வ் பண்ணால் பத்தாது. நான் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டு கோ அண்ட் இன்ஸ்பெக்ட் த டாக்குமெண்ட்ஸ். எல்லா ஜேர்னல் என்ட்ரிஸும் எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே அந்த இடத்துல நிஜமாக நடந்த எல்லா சேல்ஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா, ஸோ அந்த வருஷத்தில் நடந்த எல்லா பர்ச்சேஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அண்ட் அதர் இது பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து அங்கே பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அது வச்சா தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணும், ஆக்சஸே கொடுக்கும், பட் அது வைக்காமல் யாருமே உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கே நின்று அப்சர்வ் பண்ணி பாருங்கள். காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே வரவங்க எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் உள்ளே வராங்களா, இல்லை சில பேர் ஐடி கார்டு கூட வச்சு வராங்களான்னு பாருங்கள். ஐடி கார்டு கூட வச்சு வராங்க, அப்படி இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சு வராங்கன்னா நீங்கள் போய் கேளுங்க, ஏன் நீங்கள் வெறும் பயோமெட்ரிக் தானே சொன்னீங்க, ஹேண்ட் பிரிண்ட் மட்டும் தான் அலவுடுன்னு சொன்னீங்க, எப்படி ஐடி கார்டு காமிச்சா வருது, எப்படி பார் கோடை ரீடும் பண்ணுது, அது ஏன் என்னன்றதை நீங்கள் கேட்கணும்னா யூ ஹாவ் டு அப்சர்வ் இட். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் அங்கே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் நின்று அது கவனித்து பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் தட் இஸ் வை ஆப்ஷன் நம்பர் பி. சரியா? நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 11. ஸோ வி ஆர் இன் தி லாஸ்ட் 5 questions. ஸோ வில் ப்ரொசீட் சோன். கொஸ்டின் நம்பர் 11. த ROMM இன்ஃப்ளூயன்சஸ். அதாவது எப்போதுமே இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா குவான்டிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் டேக்கன் ஆர் சாம்பிள் சைஸ் ஷுட் பி வெரி ஹை. இல்லைப்பா ROMM ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து SA 500ல் ஒன் ஆஃப் த பேராகிராஃப்ஸில் ஒரு பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ன்றது டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறது என்னென்னா குவான்டிட்டியை தான். ஸோ நீங்கள் ஆன்சர் என்ன எழுதணும்னா சஃபிஷியன்சி இஸ் அஃபெக்டட் வென் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் சேஞ்சஸ். வென் ரிஸ்க் இஸ் ஹையர் அப்போ சஃபிஷியன்சி இஸ் ஆல்சோ ஹையர். வென் ரிஸ்க் இஸ் வெரி லோ உங்களுக்கு போதுமான சஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு லோ நம்பரில் நமக்கு முடிஞ்சிடும். அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்லி டைமிங்கை மட்டும்தானா? டைமிங் ஆஃப் ப்ரொசீஜரையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், பட் ஒன்லி டைமிங்கான்னு கேட்டால் கிடையாது.
ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஃபார்மேட் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? கிடையவே கிடையாது. ஆடிட்டர் ரிப்போர்ட் ஃபார்மேட்டை யாராலையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. SA 700 படி கொடுக்கணும்னா அது அவ்வளோதான், இல்லை SA 705 படி கொடுக்கணும்னா அவ்வளோதான். நோபடி கேன் இன்ஃப்ளூயன்ஸ். ROMM cannot influence ஆடிட் ரிப்போர்ட் ஃபார்மேட். அப்புறம் ROMM எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுமான்னு கேட்டால் அதுவும் மாறாது. மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்றது டு ப்ரிப்பேர் அண்ட் டு ப்ரெசென்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது அவங்களோடது. இன்டர்னல் கண்ட்ரோலோட டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், அது அவங்களோட வேலை. மற்றபடி அவங்க வந்து ஜென்ரலாக பார்க்க வேண்டிய நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நோவேர் இட் இஸ் ரெப்ரசன்டட் லைக் ROMM வந்து அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கேற்ற மாதிரி மாறும்னு யாருமே சொல்லலை. இன்னொன்று ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியவே தெரியாது, ஆடிட்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஆடிட்டருக்கு தான் தெரியும். அவர் வந்து ஆடிட் ப்ரையர் டு ஆடிட் அங்கே எந்தெந்த மாதிரியான ROMM இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ ROMM அதிகமாக இருந்தால் சஃபிஷியன்சி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் இஸ் ஆல்சோ ஹை, சஃபிஷியன்சி நீடட் இஸ் ஹை. இல்லை ROMM ரிஸ்க் இந்த இடத்துல வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் குவான்டிட்டி ஆர் சஃபிஷியன்சி ஆஃப் த ஆடிட் எவிடன்ஸ் நீடட் ஆல்சோ கம்ஸ் லோயர். இது வந்து அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. ரீகால்குலேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக அக்யூரசி அப்படின்றத தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிலைநாட்ட விரும்புகிறோம். நம்ம மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணுறது மூலிமா, அதை ஆட் பண்ணுறது மூலிமா, இல்லை சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, இந்த அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற அதே ஒரு அடிஷனை நம்மளும் வந்து திருப்பி பண்ணி பார்க்குறது மூலிமா கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு அசர்ஷன் தான் இருக்குது. மற்றபடி நடந்துச்சா இல்லையாங்கிறது ரீகால்குலேட் பண்ணால் எப்படி தெரியும்? ப்ரெசன்டேஷன் ரீகால்குலேஷன் பண்ணால் எப்படி தெரியும்? ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்லாம் தெரியாது, அக்யூரசி மட்டும் தான் தெரியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 13. ஆடிட் எவிடன்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் இஸ் மோர் ரிலையபிள். ஆடிட் எவிடன்ஸ் இன் தி எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு IT பேக்கேஜில் சாஃப்ட்வேரில் இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே எந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அந்த கண்ட்ரோல்ஸ் எந்த அளவுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதோ, பொய் பொருட்டு இல்லாமல், உள்ளே வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உடனே யார் வேணால் மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ப்ராப்பர் அத்தாரிட்டி, ப்ராப்பர் ஆக்சஸ், ப்ராப்பர் கண்ட்ரோல் மெக்கானிசம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் கொடுக்குற டேட்டாவை நாங்கள் ரிலை பண்ண முடியும். ஸோ த ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டா அண்ட் தட் டு த ரிலையபிலிட்டி ஆஃப் த டேட்டா, அது என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டாவோட ரிலையபிலிட்டியை டிசைட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் அது பிரிண்டடாக இல்லையான்றதை பொறுத்தா இருக்குது, இல்லை ஓரலாக இல்லையான்றதை பொறுத்தா இருக்குது, இல்லை அதை மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருக்கா, இல்லை எதை பொறுத்து இருக்குது, கண்ட்ரோல்ஸ் டு என்ஷோர் தட் த இன்டெகிரிட்டி இஸ் சேஃப்கார்டட். இன்டெகிரிட்டினா இப்போ நான் காலையில் வந்து ஒரு எஸ்ஸை எழுதிட்டு நான் என்னோட லேப்டாப் அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு போகிறேன்னா நோபடி ஷுட் டூ எனி எடிட்ஸ் ஓவர் தேர். நான் என்ன ஒரிஜினல் போட்டேன்னா அதனுடைய உண்மைத்தன்மையை ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ தேட்ஸ் கால்ட் அஸ் இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டியை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்க டேட்டாவை நம்புறதா இல்லையாங்கிற ரிலையபிலிட்டியை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ now we move on to the last two questions. Question number 14. Which is not a type of audit procedure under SA 500? SA 500 படி நிறைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். கீழே கொடுத்துருக்கிற நாளில் ஏதோ ஒரு ஆடிட் ப்ரொசீஜரே கிடையாதுன்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்ஷன் இஸ் an audit procedure. மோஸ்ட்லி இன்ஸ்பெக்ஷனாலே டாக்குமெண்ட்ஸை டீட்டெயிலாக செக் பண்ணுறது. அப்சர்வேஷன் அவங்க எதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு இன்வென்ட்ரி கவுண்ட் பண்ணுவாங்க, இல்லை டெஸ்ட் கவுண்டிங் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறது. கன்ஃபர்மேஷன், எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது நம்ம செக்கிங்கே கிடையாது, அது மேனேஜ்மெண்ட் அவங்க சைட்லேருந்து காஸ்ட்டு குறைக்கிறதுக்கோ இல்லை ஃபியூச்சரை பிளான் பண்ணுறதுக்கோ பண்ணக்கூடிய ஒரு டூல். இது ஆடிட் டூல் கிடையாது, இது வந்து அவங்களோட ஒரு ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டூல் தான் பட்ஜெட்டிங், நம்மளது கிடையாது. அதனால இதுதான் ஆன்சர். லாஸ்ட் கொஷின். What is the last question? The auditor's judgment on the sufficiency of evidence is influenced by அதே தான் ROMM, அதுதான் risk of material misstatement. அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டீரியாலிட்டி அண்ட் மிஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியாலிட்டி ப்ளஸ் இந்த ரிஸ்க் இருக்குல்ல, ரிஸ்க் அசஸ்மெண்ட், அவ்வளோதான். இந்த கொஷின் வந்து நிறைய ஃபார்மேட்ஸில் நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ROMM எதை பாதிக்கும், சஃபிஷியன்சி பாதிக்கும். அதே மாதிரி மேலே கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இங்கே சஃபிஷியன்சியை பாதிக்கக்கூடிய ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் ரிகார்டிங் சஃபிஷியன்சி எது வந்து சஃபிஷியன்டான ஆடிட் எவிடன்ஸ்னு எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் மெட்டீரியாலிட்டி அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஆர் சிம்பிளி புட் இந்த இதில் ROMMனு கொடுத்தாங்கனாலும் அது அதே மீனிங் தான் கொடுக்கும். ஓகேவா? வித் திஸ் ஐம் ஃபினிஷிங் த பேசிக் அண்ட் மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 15 questions that comes under SA 500. நீங்கள் SA 500 பற்றி எனக்கு பேசிக்ஸாக ஓரளவுக்கு தெரியும் மேம் அப்படின்னா கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணி பாருங்கள். உங்கள் CA ஃப்ரெட்டர்னிட்டிக்கு, உங்கள் CA ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்னும் சூப்பரான எஃபெக்டிவான MCQ வீடியோஸ் along the way. Thank you so much.